என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. அதுக்குள்ள இந்த அஞ்சலி என்ன பண்ணா தெரியுமா? போனை காட்டி இது பாருங்க மெசேஜ் பண்ணிருக்காரு, அப்புறமா போன் பண்றேன்னு சொல்லிருக்காருன்னு சொன்னா. நீங்க அந்த மெசேஜ பாத்தீங்களா? எங்க பார்த்தேன், அத பாக்கிறதுக்குள்ள போனை எடுத்துட்டா. இல்ல அத்தை, கார்த்திக் கண்டிப்பா போன் பண்ணல. அவ உங்களை ஏமாத்திருக்கா. கார்த்திகே மெசேஜ் மட்டும் அனுப்புறான்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதான் கால் வந்த மாதிரி அவ டிராமா போட்டிருக்கா. அப்படியா சொல்ற? ஆமா அத்தை, அந்த அஞ்சலி சரியான கிரிமினல். அவ எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணுவா. ஐயோ கடவுளே, ஏன் இவ இப்படி எல்லாம் பண்றா? ஏற்கனவே கார்த்திகை காணோன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், வேதனையில இருக்கேன். அதுல அவன் போன் பண்ணா மெசேஜ் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை இன்னும் வேதனைப்படுத்திட்டு இருக்கா. என் புள்ள எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ ஒண்ணுமே தெரியலையே. அத்தை அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, கார்த்திக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படிதாம்மா நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் இலக்கியா, ஒருவேளை உண்மையிலேயே கார்த்திக் போன் பண்ணிருப்பானோ? இந்த அஞ்சலி உண்மை சொல்றாளோ? அத்தை, இப்ப எதுக்கு சந்தேகம்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் விசாரிச்சுட்டு லைன்ல வரேன். சரிம்மா. வச்சிடுறேன். கடவுளே, என் புள்ள நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும், அது போதும். அஞ்சலி செம்மையா கேம் ஆடிட்டு இருக்கா, விடக்கூடாது. அஞ்சலி, நீ உண்மையாவே கார்த்திக் கிட்ட தான் பேசுனியா? இரு இரு, இப்பவே அதை கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க இலக்கியா. சார் சார், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நீங்க எனக்கு உடனே ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் இலக்கியா? இப்ப எனக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க. அஞ்சலி கார்த்திக் கிட்ட போன்ல பேசினதா சொல்லிருக்கா. எனக்கு என்னவோ அஞ்சலி மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. கார்த்திக் நம்பர்ல இருந்து அஞ்சலி போனுக்கு ஏதாவது கால் வந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா சார்? எங்க டீம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் கூட அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். கார்த்திக் நம்பர்ல இருந்து இது வரைக்கும் ஒரு அவுட் கோயிங் கால் கூட போகல, இன்கமிங் காலும் வரல. அதே மாதிரி அஞ்சலி நம்பரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அவ கார்த்திக் கிட்ட பேசவே இல்லை, உங்க அத்தை கிட்ட போய் சொல்லியிருக்கா. நினைச்சேன் சார், நினைச்சேன். எனக்கு அப்பவே சந்தேகம், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கார்த்திக் ஃபோன் பண்ணதா சொன்னவ ஏன் அத்தை கிட்ட போனை கொடுக்காம சமாளிக்கணும்? அப்ப நான் சந்தேகப்பட்ட மாதிரி கார்த்திக் காணாம போனதுக்கு அந்த அஞ்சலி தான் காரணம். ஆனா கார்த்திக் எங்க இருக்கான்னு தான் தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு இலக்கியா. என்ன வழி சார்? கார்த்திக் கன்ஃபார்மா ஹைதராபாத்ல இல்ல. அவரோட போன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில ஆனா இருக்கு. சைதாப்பேட்டையிலயா? ஆமா இலக்கியா. அப்ப கார்த்திக் அங்கதான் இருக்கானா? அது தெரியல இலக்கியா, ஆனா போனோட சிக்னல் அங்கதான் காட்டுது. நான் உடனே எங்க டீம் அந்த ஸ்பாட்டுக்கு காமிச்சிருக்கேன். கௌதம் கிட்ட விஷயத்த சொல்லி அவரும் இப்ப சைதாப்பேட்டை போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் பத்தின டீடைல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எங்க அத்தை ரொம்ப கவலையில இருக்காங்க. நிச்சயமா இலக்கியா, அதுக்கு தானே இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் வச்சிடுறேன். ஓகே இலக்கியா. அஞ்சலி, கார்த்திக் கிட்ட இருந்து வராத போன வந்ததா சொல்லி அத்தையை ஏமாத்திரியா? கார்த்திகோட போன் சைதாப்பேட்ல இருக்கு, ஆனா அவன் ஹைதராபாத்ல இருக்கிறதா பொய் சொல்லிட்டு இருக்கல. என்ன தைரியம் இருந்தா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்துவ. இதுக்கு மேல உன்னை விடக்கூடாது. வரேண்டி, இரு. இங்க நிறுத்துங்கண்ணா. சரிங்கம்மா. நன்றி.
அஞ்சலி அஞ்சலி ஏய் எங்கடி இருக்க? அஞ்சலி ஏய் அஞ்சலி அஞ்சலி ஏய் அஞ்சலி. இலக்கியா என்னம்மா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி டென்ஷனா வர? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, சொல்றேன். ஏய் அஞ்சலி. ஏய் என்ன எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க? எதுக்கு அஞ்சலியை கூப்பிடுற? அஞ்சலி அஞ்சலி வாடி. ஏய் அவ வெளியில வரது இருக்கட்டும், நீ முதல்ல வெளியில போ. போடி. கொஞ்சம் பேசாம இருங்க சொல்லிட்டேன். பைரவி கொஞ்சம் சும்மா இரு ப்ளீஸ். என்னம்மா? அண்ணி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? நான் யார கேட்கணும்? நான் எப்ப வேணா வருவேன் போவேன். இது நான் வாழ வந்த வீடு. அதான் வாழாம போயிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? ஏன் வரக்கூடாது? நானும் கௌதமும் நாங்களாதான் இந்த வீட்டை விட்டு போகணும். எங்களை யாரும் இங்க இருந்து துரத்தல. துரத்துறதுக்கு இங்க யாருக்கும் எந்த தகுதியும் இல்ல. ஏன்னா இந்த வீடு இன்னும் கௌதம் பேர்ல தான் இருக்கு. நான் வேணும்னா இங்க இருந்து யாரையும் துரத்தலாம், என்ன யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. புரியுதா? பாத்தீங்களா அண்ணி என்ன பேசுறான்னு கேட்டுட்டு தானே இருக்கீங்க? என்ன வீட்டை விட்டு துரத்து வேணா சொல்றா. இதான் உங்க மருமக லட்சணம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல இல்ல பைரவி, அவ அவ அந்த விதத்துல சொல்லல. சப்போர்ட் பண்ணாதீங்க அண்ணி. கௌதம்க்கு பொண்டாட்டியா இருக்க தகுதியே இல்லாத நீ எல்லாம் அவன் வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடுறியா? போடிங்கிறது. பைரவி நிறுத்துங்க, வேணாம். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் எங்கடி இருக்க? வெளிய வாடி. அஞ்சலி ஏய் அஞ்சலி வாடி, வான்னு சொல்றேன்ல. இந்த இலக்கியம் எதுக்கு இங்க வந்திருக்கா? அதுவும் ரொம்ப கோவமா இருக்கா. ஓ கார்த்திகை நான் தான் கடத்தினு தெரிஞ்சு போச்சா? சமாளிப்போம். ஏய் இப்ப எதுக்கு கத்தி என் பேரை ஏல விட்டுட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலைடி? நீ பண்ற தப்பெல்லாம் தோல் உரிக்க வந்திருக்கேன், அதுக்கு தாண்டி இங்க வந்திருக்கேன். நீ செஞ்சிட்டு இருக்க ஃப்ராட் தனம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் என்ன பண்ண? சும்மா என்ன உளறிட்டே இருக்க? நீ தாண்டி பயந்து உளறிட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு செய்யக்கூடாத கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஏய் என்ன அவ என்ன கிரிமினல் வேலை பார்த்தா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு என்னன்னு தெரியும். என்னம்மா அப்படி என்னதான் பண்ணா அவ? சொல்லு. என்ன பண்ணா இந்த என்ன அஞ்சலி? பண்ணன்னு சொல்லட்டுமா? சொல்லுடி. ஏய் உன்ன ஏய் வாடி இலக்கியா. ஏய் வாடி, கைய விடு. ஏய் அவளை எங்க கூட்டிட்டு போற? திடீர்னு கார்த்திக் ஹைதராபாத் போயிட்டான்னு அவளே கவலையில இருக்கா. இங்க பாருங்க, நான் கொல்ல வெறியில இருக்கேன், பேசாம இருங்க சொல்லிட்டேன். குறுக்க வந்தீங்க வேற ஏதாவது நடந்துடும். ஏய் வாடி மேல வாடி. ஏய் இலக்கியா, இலக்கியா என்ன பண்ற? 5 நிமிஷம் அத்தை, நான் வந்துடுறேன். ஏய் வாடி. ஏய் இலக்கியா கைய விடு. என்ன நீ இப்படி எடுத்துட்டு போறா? மாசமா இருக்கா? வான்னு சொல்றல, வா. ஏய் இலக்கியா கைய விடு. என்ன பண்ற? ஷூ வான்னு சொல்றல, கைய விடு. ஏய் யோ வாடி. வாடி. ஏய் ஏய் கார்த்திக் எங்கடி? சொல்லு. கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லுடி. அது வந்து கார்த்திக் ஹைதராபாத்க்கு. அடிங் குய்யால கொன்னுடுவேன் பாத்துக்கோ. யார்கிட்ட கதை விடுற? கார்த்திக் இங்க தாண்டி இருக்கான்.
ஹைதராபாத் எல்லாம் ஒண்ணும் போல. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். சொல்லுடி, சொல்லு. நீ என்ன உளற? எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. போ. அவரு ஹைதராபாத் தான் போயிருக்காரு. கார்த்திக்க நீதான் கடத்தி வச்சிருக்க. அப்புறம் அவன் எப்படி ஹைதராபாத் போவான்? அது எதுக்குடி நீ இப்படி முழிக்கிற? ஆ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கார்த்திக் சொத்தை பிரிச்சு கௌதமோட பங்க கௌதம்கே கொடுக்க நினைச்சான். ஆ? அது உனக்கு பிடிக்கல இல்ல? அத தடுக்கிறதுக்காக நீயும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து அவனை கடத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும்? பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா சொல்றாளே. பாவி பாவி. என்னடி? ஆ? உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எப்படி நீ பண்ற கேடுகட்ட வேலையெல்லாம் தெரியுதுன்னு தானே யோசிக்கிற? என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நானே கார்த்திக் சொல்லாம கொள்ளாம கிளம்பி ஹைதராபாத் போயிட்டாரேன்னு கவலையா இருக்கேன். நீ என்னடனா நான் தான் கடத்திட்டேன்னு ஏதோ கதை விடுற. நான் எதுக்கடி ஏன் புருஷனை கடத்தணும்? ஏய், உன் நாடகத்தெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் இலக்கியா. சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துட்டு இருக்கேன்டி. உன் மூச்சு காத்த வச்சே உன் மூளையில என்ன ஓடுதுன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, மரியாதையா சொல்லிடு. கார்த்திக் எங்க வச்சிருக்க? சொல்லுடி. எனக்கு தெரியாதுன்னா தெரியாது இலக்கியா. நானே கர்ப்பமா இருக்கேன். என்ன போய் இப்படி தரன்னு எடுத்துட்டு வந்து பெட்ல எல்லாம் தள்ளி விடுறேன். கழுத்தெல்லாம் பிடிக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இலக்கியா. வயித்துக்குள்ள குழந்தை இருந்தா தானே ஏதாவது ஆகுறதுக்கு. உனக்குதான் குழந்தையும் இல்ல ஒரு மண்ணும் இல்லையே. இத்தனை நாள் நீ கர்ப்பமா இருக்கிறதா கார்த்திகையும் மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க. இப்ப கார்த்திகையை கடத்தி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கல்ல. சொல்லுடி, கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன சும்மா எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? அதான் நான் சொல்றேன்ல ஹைதராபாத் போயிருக்காருன்னு. அவரு அங்க இருந்து தான் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ஓ அப்படியா? ஆமா. காட்டு உன் போனு. காட்டு. கார்த்திக் கால் பண்ணிருக்கானா இல்லையான்னு நானும் பாக்குறேன். காட்டுடி உன் போனு. ஏய் குடு. ஏய் அது ஏன் ஃபோன் டி? நீ எதுக்கு இதெல்லாம் பாக்குற? நம்புனா நம்ப இல்லனா நம்பாட்டி போ. எதுக்குடி பயப்படுற? கார்த்திக் பேசுன கால் ஹிஸ்டரிய காட்டு. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என் புருஷன் என்கிட்ட பேசினத கண்டவ கிட்டல நான் காமிக்க மாட்டேன். நீ போடி. நீ எல்லாம் சரிப்பட மாட்ட. போன் குடுறி. குடிக்க மாட்டேன். போன் குடுறி. குடிக்க மாட்டேன். குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. இதுல இருந்து தெரியல கார்த்திக் உனக்கு எந்த போனும் பண்ணலன்னு. இங்கேயே யார் மூலமாவும் மெசேஜ் அனுப்ப வச்சுட்டு கார்த்திக் தான் அனுப்புனான்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு சுத்துற. இங்க பாரு, கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொல்லுடி, அவன் எங்க இருக்கான்? நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லுவேன். கார்த்திக் ஹைதராபாத்ல தான் இருக்காரு. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். இருடி. உன்ன இப்ப மட்டும் நீ சொல்லல அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுடி, சொல்லு. அண்ணி, மேல போனவள இன்னும் ஆளையே காணும். ஆமா. இலக்கியா வேற கோவத்தோட மாசமா இருக்கிற அஞ்சலியை கூட்டிட்டு போயிருக்கா. இங்க பாருங்க, அவளால அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிட போகுது. வாங்க முதல்ல என்னன்னு போய் ஒண்ணும் பார்க்கலாம். ஆகாது. வாங்க அண்ணி. ஐயோ, கார்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நீ உயிரோடயே இருக்க மாட்ட. வேண்டாம் இலக்கியா. சொல்லு. வேண்டாம். நீ என்ன சொல்லுடி. பண்ணிடுது இலக்கியா? ப்ளீஸ் இலக்கியா. எங்க? அஞ்சலி, சொல்லுடி. சொல்லு. உண்மையை சொல்லு. எனக்கு பயமா இருக்கு இலக்கியா. அப்ப உண்மையை சொல்லு. விட்டு. சொல்றியா இல்லையா? இலக்கியா. சொல்லுன்றேன்ல. கார்த்திக் எங்கடி? எனக்கு தெரியாது.
என்ன கதவுல லாக் பண்ணிருக்கா? எனக்கு தெரியாது இலக்கியா, எனக்கு தெரியாது. உன்னை அப்படியே குத்துனேன். வேண்டாம், வேண்டாம். ஏய், கதவை மூடிட்டு என்ன பண்ற? தொரடி கதவை. இலக்கியா கதவை தரமா? ஏய், இலக்கியா. ஏய் நீ சொல்றி கதவை திறடி. கார்த்திக் எங்கன்னு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் மிரட்டி என்னோட கர்ப்பத்தை கலைக்கலான்னு பாக்குறியா? அத்தை, என்னை காப்பாத்துங்க அத்தை. ஏய் காப்பாத்துங்க அத்தை. வாய் மூடு வாய் மூடு வாய் மூடி. கார்த்திக கடத்தினது நீதான். இது கூடிய சீக்கிரம் தெரியும், புரியுதா? அப்பவும் கர்ப்ப வேஷமும் கலையும். இலக்கியா. இலக்கியா அத்தை, 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 என்னை காப்பாத்துங்க அத்தை. அத்தை, என்னை காப்பாத்துங்க அத்தை. இலக்கியா, அவளை என்ன பண்ற? என்னை காப்பாத்துங்க. கதவை தொற. இலக்கியா கதவை தரமா? காப்பாத்துங்க. அத்தை. ஏய் 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 என்ன ஏய், என்ன? ஏய், அவளை என்ன செஞ்ச? வயித்தை புடிச்சிட்டு அழுவுறா? அவ இதுக்கும் ஒரு கதை சொல்லுவா, கேட்டுட்டு அதையும் நம்புங்க. இங்க பாரு, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாத்து. ஆண்டி, என்னை இவ கொல்ல பார்த்தா ஆண்டி. கொல்ல? ஐயோ இலக்கியா என்ன சொல்றா இவ? அத்தை இவ நடிக்கிறா அத்தை. இவ போய் சொல்றா அத்தை. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது ஆண்டி. முடியல. போ, உள்ள போ, என்னன்னு பாக்கலாம். நீ வா இலக்கியா. அத்தை நீ வா. அத்தை அத்தை என்ன இலக்கியா அது? எதுக்கு அஞ்சலிய மேல கூட்டிட்டு வந்த? அத்தை அத விடுங்க அத்தை. ஏசிபி கிட்ட நான் விசாரிச்சேன், நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட். கார்த்திக் கிட்ட இருந்து அஞ்சலிக்கு எந்த போனுமே வரல. அவர் கார்த்திக் போன் நம்பரை ட்ராக் பண்ணேன்னு சொன்னாரு. அஞ்சலி கார்த்திக் கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட நடிச்சிருக்கா. அப்படியா? ஐயோ. ஆமா அத்தை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் காணாம போனதுக்கு அஞ்சலியும் எஸ்எஸ்கே தான் காரணம். அதுக்கு எனக்கு விட தெரியும். கடவுளே, நானும் கௌதமும் கார்த்திக்க கண்டிப்பா மீட்போம். அப்ப அந்த அஞ்சலி எப்பேற்பட்ட கிரிமினல்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் வரேன் அத்தை. இலக்கியா நான் சொல்றதுக்கு இலக்கியா இலக்கியா கார்த்திக்கோட போன் இங்க எந்த ஏரியால இருக்குன்னு தெரியலையே. என்ன கௌதம், சைதாப்பேட்டா போயிட்டீங்களா? நான் இங்க தான் இருக்கேன் மகேஷ் சார். போனோட சிக்னல் எங்க காட்டுதுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் லைன்ல இருங்க, நான் பார்த்து சொல்றேன். ஆ, சொல்லுங்க கான்ஸ்டபிள், சார். சார் கௌதமோட மொபைலை ட்ராக் பண்ணுங்க. அந்த மொபைலும் கார்த்திகோட மொபைலும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. கௌதம்க்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஆ, ஆ. என்ன இலக்கியா வர கால் பண்றா? அப்புறம் பேசிக்கலாம். ஆ, என்ன காலை கட் பண்ணி விடுறாரு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார் ட்ராக் பண்ணிட்ட பாருங்க சார். கௌதம், ஆ, சொல்லுங்க மகேஷ் சார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடுல 2 தெரு தள்ளி போனா கார்த்திகோட போன் இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நான் உடனே போறேன். கௌதம், அங்க இருக்கிறது கார்த்திகா இல்ல எஸ்எஸ்கேவோட ஆளான்னு தெரியாது. உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஏதாவது ஆபத்தாயிட போகுது. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மகேஷ் சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. தினமும்
எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.